வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, ஆர்ஆர்பிலேருந்து வந்திருக்க என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்க நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. rrbchennai.gov.in இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, கிளிக் ஹியர் டு வியூ நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி ஒரு பிடிஎஃப் ஒண்ணு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆகிட்டோன்னே இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோன்னு சொல்லிட்டு இந்த பேஜ் நம்பரோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, என்னிலேருந்து இதை வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 21 செப்டம்பர் 2024லேருந்து 20 அக்டோபர் 2024 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷனில் எதனா கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா 23/10/2024லேருந்து 1/11/2024க்குள்ளே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி போஸ்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கும், ட்ரெயின்ஸ் கிளர்க்கும், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இந்த 4 போஸ்டிங்க்கு தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க. ஸோ எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 3445 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2222 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 361 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 990 சொல்லியிருக்காங்க. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு மட்டும்தான் வந்துட்டு 21,700 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த 3 போஸ்டிங் பேலன்ஸ் இருக்கிற 3 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹியூஜ் வேகன்சி. மறக்காம நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். கண்டிப்பாக நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஏஜ் லிமிட்டை பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 33ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யூஆர்இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 2/1/1992க்கு மேலே பிறந்தவர்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு பார்த்தீங்கன்னா 2/1/1989க்கு மேலே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 2/1/1987க்கு மேலே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லோயர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/1/2007க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்துட்டு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தானா 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஓபிசி கேட்டகரியில் அந்த 6 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 8 வருஷம். ஸோ இவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு யூஆர்இடபிள்யூஸில் 10 வருஷமும், ஓபிசி என்சிஎல் நான் கிரீமி லேயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13 வருஷமும், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 15 வருஷமும். இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுவே ரயில்வே ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் வந்துட்டு யூஆர் அண்ட் இடபிள்யூஸுக்கு 40 வயசு வரைக்கும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 43 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 45 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ரயில்வே சம்மந்தப்பட்ட துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயரில் 5 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸில் 5 வருஷமும் ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுவே ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் கேட்டகரியில் 35 வயசு வரைக்கும், ஓபிசி கேட்டகரியில் 38 வருஷம் வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னை இந்த வெப்சைட்டில் உள்ள போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதியிருந்தால் அந்த அக்கௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து பிளைன் பேக்ரவுண்ட், அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேங்க் புக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ உங்களோட பேங்க் புக் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணீங்கல்ல, அந்த அமௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க.
ஓகே மக்களே, இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். சிலபஸ் அண்ட் கொஷின் பேப்பர் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.